ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். டிசம்பர் 7க்கான ஷிஃப்ட் 4 அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷிஃப்ட்டில் 4 பசில் கேட்டிருக்காங்க. மற்ற ஷிஃப்ட்ஸ்லாம் 3 பசில் ஒரு இந்த ஆர்டரிங் பசில் மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஷிஃப்ட்டில் 4 பசில் ப்ளஸ் ஒரு ஆர்டரிங் பசில் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற ஷிஃப்ட்ஸை காட்டிலும் ரீசனிங்கில் ஒரு 2 கொஸ்டின் வர மற்ற ஷிஃப்ட்டை காட்டிலும் இதில் கம்மியாக போட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 32லேருந்து 36 வரை ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டோடைய குட் அட்டெம்ப்ட் இருக்க போகும். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் சேர்ந்தாகும். சரிங்களா? நல்லா படிக்கிறவங்க 40 போட்டுருவாங்க. பட் ஆவரேஜாக 32லேருந்து 36 பண்ணியிருந்தால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். பிகினர்ஸ் ஒரு 28லேருந்து ஒரு 30 வரை பண்ணியிருந்தால் நல்ல அட்டெம்ப்ட் பிகினர்ஸ். இதில் இந்த ஆர்டரிங் பஸ்ஸில் பிளட் ரிலேஷன்லாம் சில பேர் கொஞ்சம் டைம் சேர்த்து எடுத்திருப்பாங்க. அதாவது அதிகமாக இதுக்கு ஒரே டைம் தான் பிடிக்கும். பட் இதில் 3 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்பபெட் சீரியஸில் 3 லெட்டர் வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸில் உங்களுக்கு 3 கொஸ்டின், ஆல்பநியூமெரிக்கில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆட் மேன் அவுட் பேர் மீனிங்ஃபுல் வேர்ட் 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ 32 to 36 அப்படிங்கிறது சூப்பரான அட்டம். நியூமெரிக்கல் எபிலிட்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மாற்றி இந்த நம்பர் சீரியஸ் அப்படி இல்லைன்னா ராங் நம்பர் தான் கேட்டு இருந்தாங்க. அதோட 15 சிம்பிளிஃபிகேஷன், லைன் கிராஃப், டேபிள் டிஐ, அர்த்தமெட்டிக் 10. ஸோ அதே 28லேருந்து 32 இது வந்து எல்லா ஷிஃப்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக இந்த ரேஞ்சு தான். ஒரு சில ஷிஃப்ட்டில் மட்டும் ஒரு 29, ஒரு சில ஷிஃப்ட்டில் 27, அவ்வளோதான் வித்தியாசம். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ராங் நம்பர் தான் இதோட ஒரு கொஷின் கம்மியாக அட்டன் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு 25. ஸோ 62ல் இருந்து 68 வரை இந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டோடைய குட் அட்டெம்ப்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 57லேருந்து ஒரு 59 வரை இந்த ஷிஃப்ட்டுக்கு குட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஏன்னா ரீசனிங்கில் மற்ற ஷிஃப்ட்ஸை காட்டிலும் கண்டிப்பாக இதில் ஒரு 2 to 3 கொஸ்டின் கம்மியாக தான் வந்திருக்கும் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அட்டெம்ப்ட். ஓகேங்களா? அண்டு இதில் பிளட் ரிலேஷன் ட்ரிக்கியாக இருக்கும்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு 57 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணிக்கிங்கனாலே பிகினர்ஸ் எல்லாம் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். நல்ல அக்யூரேசியோட ஒரு 55 ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஓவரால் அனாலிசிஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.